ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம மகா காலையில் ஏந்திரிச்சு வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வரும்பொழுது வீட்டில் புதுசாக ஒரு வேலைக்காரி, அதாவது புது வேலைக்காரியில் பழைய வேலைக்காரியே வந்து பார்த்தீங்கன்னா சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாவுக்கு ஒன்றுமே புரியல, யார் இவங்கள வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் அங்கே ராஜலட்சுமியும் வராங்க. ராஜலட்சுமி வந்துட்டு மகா தான் இந்த வேலைக்காரியை வர சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, யார் இவங்களை வேலைக்கு வர சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே சூர்யா, நான் தான் வர வச்சேன், மகா ஒரே ஆளாக எல்லா வேலையும் பார்க்குறாங்க, அது எனக்கு மனசு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள வர வச்சேன் அப்படின்னு நம்ம சூர்யா சொல்கிறாங்க. இதனால ராஜலட்சுமி என்கிட்ட கேட்காம எதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம சூர்யா போயிட்டு எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மனிதாப அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ ராஜலட்சுமியை சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனால் இங்கே சித்ராதேவி இருந்துக்கிட்டு அதெல்லாம் மகா அக்கா ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளார போன ராஜலட்சுமி சூர்யாவும் திருப்பி வந்து எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, அவங்க தொடர்ந்து வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சித்ராதேவிக்கு மூக்குடைஞ்ச மாதிரி ஆயிடுது. நம்ம மகா ரூமில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நமக்காக நம்ம வீட்டுக்காரரு என்னென்னமோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து பேச வராப்புல உடனே மகா தடுத்து நிப்பாட்டி சூர்யா பேசுகிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இமிட்டேட் பண்ணி காமிக்கிறாங்க நம்ம மகா. ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடீஸ்வரி சூர்யாவோட காரெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து பார்க்குற சூர்யா, நீங்களாம் இது ஏன்டி பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கோடீஸ்வரி இருந்துக்கிட்டு என் மகாவை நீங்கள் எவ்வளோ அருமையாக பார்த்துக்கிறீங்க, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவுமே கில்ட்டியாக இருக்குது. ஸோ என்ன தான் செய்ய போகிறாரு வருங்காலத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.